ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேம் 3F அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரூ. 20 உங்களுக்கு சைன் அப் போனஸாக தருவாங்க. அந்த ரூ. 20 வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஒரு ₹500 இல்லை அப்படின்னா ஒரு ₹1000 உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து லைவாக அப்டேட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்பில் வந்து இதை மாதிரி நிறைய ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் வித் அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு நியூஸ் சேனல் மாதிரி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏர்னிங் சம்மந்தமாக தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த டிராகன் vs டைகர் அப்படிங்கிற இந்த கேம் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இல்லை டிராகன் வருமா அடுத்த டைகர் வருமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணுங்கிற ட்ரிக்கை நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிராகனா இல்லை டைகரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எதில் அதிக % இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எது டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ டிராகன் தான் டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ 52% இருக்குது. ஸோ இது நியர்லி வந்து ஒரு 52 அப்படிங்கிறது நியர்லி அப்ராக்ஸாக 50% தான். ஸோ ரெண்டுமே வர சான்சஸ் நிறைய இருக்குது இந்த டைமில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது, அதாவது 50-50 டைமில் இருக்கும்போது எப்படி வரும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டிராகன் ஒரு டைகர், ஒரு டிராகன் ஒரு டைகர் இப்படி தான் வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் டிராகனில் வந்து 60% இருந்து டைகரில் வந்து 40% இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராகன் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து செகண்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே கீழே வந்து எதில் அதிகமாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ டிராகனில் பார்த்தீங்கன்னா 63 அதாவது 80,000 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டைகரில் வந்து வெறும் 50,000 தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 72,000 இருந்துச்சு, இங்கே 1,00,000 இருந்துச்சு, 72,000 வின் பண்ணுச்சு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எது அதிகமாக பெர்சன்டேஜ் இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கணும். ஸோ அதிக % இருக்குது அப்படின்னா அடுத்து அந்த அதிக % இருக்க தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, அட் த சேம் டைம் வந்து இங்கே எதில் அதிகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். அப்படி நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத நீங்கள் பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ட்ரிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஷ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஷுங்கிறத பற்றி ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ராக்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். 1x 2x 3x 4x அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ₹1 போடுறீங்க இல்லை ஒரு ₹5 போடுறீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ராக்கெட் வெடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வெளியே எடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3xல நீங்கள் டக்குன்னு நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்குலாம். இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4x ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ₹5 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹10 கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ ஒரே என்ட்ரியில் நீங்கள் ₹5 போட்டு ₹10 எடுத்துடலாம். அதே டைம் இன்னொரு ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு இல்லை ஒரு 25 இல்லை பார்த்தீங்கன்னா 25x வரும், சில டைம் 18x வரும், 12x வரும், பாருங்கள் 7x இருக்குது, 8x இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். இதில் வந்து இப்போ 9x வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டும் வரல அப்படின்னா அடுத்த பெரிய அமௌண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 10xோ 12xலோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ₹10 போடுறீங்கன்னா நீங்கள் ஒரே என்ட்ரியில் ₹100 பார்த்துடலாம் இதில். ஸோ ஒரு பல்கான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கிராஷ் அப்படிங்கிற அந்த கேம். ஸோ இதில் தான் நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ₹20 எனக்கு வந்து போனஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ₹20 நான் வந்து இதில் போட்டு தான் நான் வந்து ஒரு 200 வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே மாற்றிட்டேன். ஸோ அது விட்ராவுமே பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் போட்டிருப்பேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வின்கோ அப்படிங்கிற அந்த கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வின்கோ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, டிராகன் டைகர் மாதிரி தான். இல்லை என்னன்னா ரெட் ஆர் க்ரீன் இந்த ரெண்டு எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா இங்கே சைடில் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஆரோ மார்க்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ க்ரீன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படின்னா க்ரீன் தான் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிங்கிளாக தான் வந்திருக்கு. ஆனால் க்ரீன் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அடுத்த ஒரு ரெட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரெட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீனாக நீங்கள் இப்போ எடுக்கலாம் என்ட்ரி. ஒரு ரெட்டு வந்து ஒரு க்ரீன் வந்துச்சு அப்படின்னா க்ரீன் கூட இன்னொரு க்ரீன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ரெட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலாம். இல்லைனா இதுக்கப்புறமே ஒரு க்ரீன் வரும்னு சொல்லி கூட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படியும் ஒரு கலர் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கலர் வந்தே ஆகணும். ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் பர்சனலாக அதை நான் யூஸ் பண்ணதில்லை அந்த ட்ரிக்கை. நான் பெட்டர் வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக எனக்கு பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல அடுத்த கலர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நான் எடுப்பேன். மேக்ஸிமம் நிறைய வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ 2 ரெட் வருது,
அடுத்த ஒரு க்ரீன் வரும். ஏன்னா க்ரீன் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு க்ரீன் வரப்போகுதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இங்கே க்ரீன் வரல, திருப்பியும் ஒரு ரெட் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ரூ. 1 இங்கே போட்டிங்கன்னா, அடுத்தது போடும்போது ரூ. 3 போடணும். இல்ல ரூ. 2 போடணும். அப்படி போடும்போது உங்கள் லாஸும் சேர்ந்து உங்களுக்கு கெயின் ஆகும். அதுக்கு அடுத்தது சப்போஸ் 2 சைடுமே இப்போ ரெட் தான் வருது, க்ரீனே வரல அப்படின்னா, அதுக்கு அடுத்தது திருப்பி இன்னொரு கண்டிப்பாக அடுத்த கலர் வந்தே ஆகும். இப்படி ஃபுல்லாக ரெட் மட்டுமே வந்துகிட்டு இருக்காது. ரெட் ஒரு 4 வந்துச்சுன்னா கூட அடுத்த ஒரு க்ரீன் வந்தே ஆகணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லாஸும் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூ. 1 போடுங்க. அப்புறம் ரூ. 2 போடுங்க. லாஸ் ஆச்சுன்னா திருப்பி லாஸ் ஆச்சுன்னா ரூ. 4. ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களோட ப்ராஃபிட் அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு 3 கேம் ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் நம்ம ஹெவியாக பார்க்க வேண்டிய கேம் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 தான். இன்னுமே நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி இருக்குது, டீன் பத்தி இருக்குது, அப்புறம் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மூலமாக உங்களுக்கு வந்து இங்கே காசு ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெஃபர் அண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நான் உங்களுக்கு இது எப்படின்னு காமிக்கிறேன். ரெஃபர் அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ₹104 வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2% அவங்க இப்போ நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க வந்து ஒரு ₹10 வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ₹10 ஒரு 2% அந்த மாதிரி அவங்க எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரிலையும் நமக்கு வந்து ஒரு 2% வந்து இன்கமாக தர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு தான் இவன். ஒரு ₹40 வந்து எனக்கு ரெஃபரல் இன்கம் கிடச்சிருக்கும் அவன்கிட்டருந்து. பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு நேற்று தான் அவன் இன்ஸ்டாலே பண்ணான். நேற்று இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு ₹1, ₹2, ₹5, ₹10 சொல்லி சும்மா என்ட்ரி மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ ஒரு 2 ஹார்ஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். 2 ஹார்ஸ்லேயே எனக்கு 2000 வந்து அவன் ப்ளே பண்ண மாதிரி கணக்காயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு ₹40 வந்திருக்கும். ஸோ ரெஃபர் அண்ட் இன்கம்லேயும் வந்து இதில் பல்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இது எதுக்கு காமிக்கிறேன்னா லைவாக நான் இதை உங்களுக்கு விட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒரு விட்ரா ப்ரூஃப் வீடியோவாகவும் இருக்கும் இது. ஸோ அதுக்காக தான். ஸோ வாங்க இப்போ விட்ரா பண்ணலாம். ஸோ இதில் விட்ரா அப்படின்னு சொல்லி டாப்பில் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா ₹100, மினிமம் டெபாசிட்டுமே வந்து ₹100 தான். ஸோ உங்களுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க போனஸ் கொடுக்குறத வச்சு உங்களால் முடிஞ்சால் வந்து மோஸ்ட்டாக டபுள் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ண பாருங்கள். நானுமே வந்து வெறும் போனஸை வச்சு மட்டும்தான் அதை நான் விட்ரா பண்ணியிருப்பேன். நான் எக்ஸ்ட்ராவாக பெருசாக ஆட் பண்ணல உள்ள. ஓகே, இப்போ விட்ரா பண்ணலாம். ஸோ 100 கிளிக் பண்ணியாச்சு. இப்போ விட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்தானா வித்தின் செகண்ட்ஸில் வந்து விட்ரா நடக்கும் இதில் மோஸ்ட்டாக வந்து. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 200 விட்ரா கொடுக்கும்போது எனக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே என் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் கிரெடிட் ஆகிறத. இப்போ அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா சக்சீட்னு வந்துருச்சு. அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. நியர்லி வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில். இருங்க நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்ட்டில் வந்து ₹100 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. வித்தின் செகண்ட்ஸில் நியர்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இருக்காது. விட்ரா கொடுத்து அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.